ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீன் டாக்கில் பார்க்க போகிற படம் ஹரிஹர வீரமல்லு. இந்த படத்தில் பவன் கல்யாண், பாபி டியோல், சத்யராஜ், நாசர் போன்ற நிறைய ஆக்டர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அவுரங்கசீப் ஹிந்துஸோட எல்லா மூட நம்பிக்கையிலும் அழைச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குருக்களையும் கடத்திட்டு போயிடுறாரு, சிறப்பிடிச்சிடறாரு. கடத்திட்டு போய் பவன் கல்யாண் அவரை அந்த குருக்களை வெளிப்பேற மாட்டாரா, இதுதான் படத்தோட கதை. சத்யராஜ் ஒரு குருக்களாக இருக்காரு. அதில் 5 பேர் இருக்காங்க அந்த குருக்கள் கொண்ட குழுவில். பவன் கல்யாண் ஒரு குழந்தையா மிதந்து வராரு நதியில் கருடரோட. அந்த குழந்தைய எடுத்து அந்த 5 பேர் சேர்ந்து வளர்க்குறாங்க. முதலாக பவன் கல்யாண் தன்னை ஒரு திருடனை காட்டி வைரங்களை திருடி மக்களுக்கு நல்லது பண்ணுறவராக தான் காட்டியிருந்தார். ஆனால் அது ஒரு சைடு வேலையாக தான் பார்த்துட்டு இருக்காரு. மெயினாக அவர் குருக்களை காப்பாற்றணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்காரு. பவன் கல்யாண் மட்டும்தான் படத்தில் எல்லாமே பண்ணுறாரு. பவன் கல்யாண் திருடுற போது ஒரு குரூப் வச்சுருந்தாரு. அந்த குரூப் எதுக்கு வச்சுருக்காருன்னே தெரில. அதில் 4 பேருமே ஒன்றுமே எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தில் ஒன்றுமே செய்யலை. இந்த 4 பேரும் அந்த டீம் எதுக்குன்னு எனக்கு தெரில. அந்த 4 பேர் வச்சுருந்தாரே தவிர அதை தவிர பவன் கல்யாண் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தார். இதில் முகலாய மன்னர்கிட்ட ஒரு விலை மதிப்புள்ள வைரத்தை திருடிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அதுக்காண்டி டெல்லி போகிற மாதிரி போவார். ஆனால் அவர் போகிறதுக்குரிய காரணம் அந்த வைரத்தை எடுக்கிறதுக்காண்டி போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற குருக்களை காப்பாற்றுறது தான் அவரோட ஃபர்ஸ்ட் பிளான். முஸ்லீம் மன்னர் அவுரங்கசீப் இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அவுரங்கசீப் ஹிந்துஸோட மூட நம்பிக்கையை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அழிச்சிட்டு இருப்பாங்க. அவுரங்கசீப் சிலையை அழிக்கிறது, அந்த ஹிந்து மதங்களோட எல்லா இதையும் அழிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு. அவுரங்கசீப்பை சண்டை போட்டு குருக்களை கூப்பிட்டு வரும்போது சூறாவளி வந்துடும். அந்த சூறாவளியில் அவுரங்கசீப்பும் பவன் கல்யாணும் தன் உயிரை பிடிச்சிட்டு இருப்பாங்க. கடைசி 2 பேரும் அவுரங்கசீப் சாக போகும்போது, பறந்து போகும்போது பவன் கல்யாண் பிடிச்சிருவார். பிடிச்சதோட படத்தை முடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த படத்தோட கதையே படத்தோட 1/2 மணி நேரம் 45 நிமிஷம், 1/2 மணி நேரம் அல்லது 45 நிமிஷம் இருக்கும்போது தான் படத்தோட கதையே தெரிய வருது. ஃப்ளாஷ்பேக் அங்கே தான் வச்சுருக்காங்க. இன்னொரு சீன் இருந்துச்சு படத்தில், அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கும்போது. எத்தனையோ ஆண்டுகள் முன்னாடி முஸ்லீம் ஹிந்து சண்டை போட்டு இந்த மாதிரி இப்போ மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே சீரமைப்பாக நல்லா தான் இருக்குது. இந்த நிலையிலையும் சாமிகளை எரிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க அவுரங்கசீப், அவங்க எரிக்கிற மாதிரி. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். படத்தில் எனக்கு சிங்க் ஆகாதது சத்யராஜ், நாசர், பாபி டியோல் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வச்சு அவங்களுக்கு எந்த ஒரு பவரும் இல்லாமல் கேரக்டரே ஒரு வீக்கான கேரக்டராக தெரியுது. அவங்க எல்லாரோட கேரக்டரும் கொஞ்சம் வீக்கான கேரக்டர் தெரியுது. பவன் கல்யாண் கேரக்டரை தவிர எல்லார் கேரக்டரும் அவங்க வீக்காக தான் தெரியுது. அதுவே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன் படத்துக்கு. மற்றபடி கதை நார்மல் கதை தான். படம் நினச்ச அளவுக்கு இல்லை, ஒரு டிசப்பாயின்மெண்டான படம் தான். பெருசாக ஒன்றும் சீன்ஸ் வைக்கல, பெருசாக ஒன்றுமே இல்லை. படம் நார்மலான ஒரு ஸ்டோரி தான். படத்துக்கு அவுட் ஆஃப் 5 2 ரேட்டிங் கொடுக்கலாம். நினச்ச அளவுக்கு எதுவுமே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நான் ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நினச்சேன், நினச்ச அளவுக்கு இல்லை. 2 கொடுக்கலாம். பார்ட் 2 நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், எப்படி எடுக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.